Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான மட்டன் தொக்கு எப்படி வீட்டிலேயே செய்யறதுன்னு பார்க்கலாம். யூஷுவலா எப்ப பாரு மட்டன்ல ஒரே ரெசிபி செய்யாம இது போல டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். நிறைய மசாலாஸ் எல்லாம் அரைக்காம சிம்பிளா டேஸ்டியா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கும் ஹெல்தியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கும் இந்த சேனல்ல நிறைய ரெசிபிஸ் வரும். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நான் இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து பாத்தீங்கன்னா பீசஸ் ரொம்ப பெருசா இல்லாம கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர்ல 1/2 கிலோ மட்டனும் அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவு தண்ணியும் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதுல இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதனால நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு 2 விசில் வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சு இந்த மட்டனை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 50% இது நல்லா வெந்திருக்கணும். ஸோ 2 விசில் விட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கலாம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு கொத்தளவு கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியா 3 தக்காளி அதையும் நல்லா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கோம். பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி சீக்கிரமா வணங்கணும் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வணங்கும். ஸோ அதனால எப்பவுமே வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தணும் அப்படின்னா தக்காளி வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வணங்கிடும். ஸோ 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா சேர்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலா சுண்ட வணங்குற அளவுக்கு இதை நம்ம வணக்கிக்கலாம். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா மட்டன், அந்த மட்டனை வந்து தண்ணியோட அப்படியே நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 50% மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. இனி ஒரு 10 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மல்லி இலைகள் சேர்த்துட்டு உப்பு கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஈஸியான குயிக்கான மட்டன் தொக்கு ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூடான ஒயிட் ரைஸ்ல நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. நீங்க சப்பாத்திக்கும் சாப்பிடலாம். அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.